வெற்றிக் கழகத்தின் மாநாடு திட்டமிட்டபடி நடைபெறும் என தவேக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் தகவலை வெளியிட்டிருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் கோபிநாத்திடம் கேட்கலாம். கோபிநாத், முழு தகவல் என்ன? தமிழக வெற்றி கழகத்தின் மாநாடு வரும் 23ஆம் தேதி விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய வி சாலை கிராமத்துல நடத்துறதுக்கான அனுமதியை கடந்த 28ஆம் தேதி விழுப்புரம் மாவட்ட காவல்துறையில தமிழக வெற்றி கழகத்தின் பொது செயலாளர் ஆனந்த் மனுவை கொடுத்திருந்தாங்க. தொடர்ந்து 5-6 நாட்கள் ஆயிடுச்சு, இதுவரைக்கும் அனுமதி வழங்கப்படல. தொடர்ந்து காவல்துறை அதிகாரிகள் அந்த இடத்துல தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டாங்க, பார்வையிட்டாங்க, ஆலோசனை மேற்கொண்டாங்க. தேசிய நெடுஞ்சாலை ஓரம் இருப்பதனால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்படும் என்ற ஒரு அச்சத்தையும் தெரிவிச்சாங்க. இந்நிலையில இன்று காலை 3 பக்கங்களில் மொத்தம் 21 கேள்விகள் கேட்டு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் வழங்கப்பட்டிருக்கு. யார்கிட்ட இந்த நோட்டீஸை கொடுத்திருக்காங்க பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் கொடுத்திருக்காங்க. அதுல அவங்க கேட்டிருக்க முக்கியமான கேள்விகள், நீங்க சொல்லக்கூடிய 85 ஏக்கருக்கும் ஒப்பந்தம் வாங்கிட்டீங்களா? அதே போல விஐபி யாராவது வரப்போறது, மாநாடு எவ்வளவு பேர் கலந்துக்குவாங்க, பார்க்கிங் எவ்வளவு வசதி இருக்கு, பாதுகாப்பு பணியில எப்படி யாராவது ஈடுபடுத்த போறீங்க, தன்னார்வல எத்தனை பேர் வர போறாங்க, இது மட்டும் இல்லாமல் பெண்கள் குழந்தைகளுக்கு என்ன ஏற்பாடு பண்ணிருக்கீங்க, உள்ள போறதுக்கு என்ன வழி, விஐபி வரதுக்கு என்ன வழி, இது மட்டும் இல்லாமல் சாப்பாடு உணவு அவங்களுக்கு எப்படி வழங்க போறீங்க, பார்சலா இங்கே பரிமாற போறீங்களா, இதெல்லாம் முடிச்சுட்டு இந்த இடத்தை எப்படி சுத்தம் பண்ணி கொடுக்க போறீங்க, இந்த கேள்விகள் அடங்கிய 21 கேள்விகளை கேட்டிருந்தாங்க. இதனை ஆனந்தும் வாங்கிட்டாருங்க. வாங்கிட்டு நம்ம பார்த்துட்டு இருக்க காட்சிகள் விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர்ல இருக்கக்கூடிய அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்துல விலையில்லா விருந்தகம் அப்படின்ற ஒரு திட்டத்தை துவக்கி வச்சிருக்காரு ஆனந்த். இதுல பாத்தீங்கன்னா வரும் பக்தர்களுக்கு தமிழ்நாட்டுல 28வது மாவட்டமாக இந்த அன்னதான திட்டத்தை துவங்கி வச்சுக்கோ நம்மளோட தகவலை தெரிவிச்சிருக்காரு. 21 கேள்விகள் கேட்டிருக்காங்க. இதை எப்படிங்க பார்க்க போறீங்க, எப்ப பதில் கொடுக்க போறீங்கன்னு கேட்டோம். திட்டப்பட்டபடி, அதாவது பாத்தீங்கன்னா சமூக வலைதளங்கள மாநாடு தள்ளி போகுதுன்ற ஒரு தகவல் வெளியானதாகவும் அவர் வருத்தம் தெரிவிச்சாரு. திட்டமிட்டபடி இந்த மாநாடு நடைபெறும். காவல்துறை கேட்ட அனைத்து கேள்விகளுக்கும் உடனடியாக நாங்க பதில் அளிச்சு அந்த அனுமதியை பெறுவோம் அப்படின்றது தான் இப்போ தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலர் ஆனந்தோட தகவலை பார்த்துட்டு இருக்கோம். தொடர்ந்து இதற்கான நடவடிக்கைகளை வழக்கறிஞர்கள் ஈடுபட்டிருக்கிறதாகவும் நம்ம கிட்ட ஆனந்த் தகவலை தெரிவிச்சிருக்காரு. அவரோட இறுதிக்கட்ட பதில், திட்டமிட்டபடி மாநாடு 23ஆம் தேதி நடக்கிறதுக்கான அனைத்து நடவடிக்கைகளும் நாங்க மேற்கொண்டிருக்கிறது தான் தமிழக வெற்றி கழகத்தின் ஆனந்தோட தகவலை பார்த்துட்டு இருக்கோம். கூடுதல் தகவல்களுக்கு நன்றி கோபிநாத். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.